நடிகை திரிஷா அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் அதிரடியாக போஸ்ட் ஒன்று போட்டு இருக்கிறாங்க. அதில் சினிமாவை விட்டு விலகிறது குறித்தும் திருமணத்தை குறித்தும் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறாங்க. இந்த விடயம்தான் தற்பொழுது பேசு பொருளாக இருக்கு. கோலிவுட்டில் 20 வருடத்துக்கு மேலாக ஹீரோயினாக இருந்துக்கிட்டு வர்றவங்க தான் திரிஷா. இன்னமும் அவங்களுக்கு திருமணம் ஆகலை. இதற்கிடையில தான் வருண் மணியன் என்பவருடன் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. சில காரணங்களால் திருமணம் நடக்கலை. இதைத் தொடர்ந்து திரிஷாவும் சிங்கிளாக இருந்தாங்க. அவங்களுடைய கரியரில் மட்டுமே கவனம் செலுத்தினாங்க. இப்படி இருக்கத்தான் சில மாதங்களுக்கு முன்னாடி சங்கீதா விஜய் மேலே குற்றச்சாட்டுகள் சுமத்தி அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேண்டும் என கேட்டு இருந்தாங்க. அதோட அவர் திருமணத்தை மீறிய ஒரு நடிகையுடன் உறவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி இருந்தாங்க. சங்கீதா சொன்ன அந்த நடிகை திரிஷா தான் என்று பலருமே சொன்னாங்க. நிலைமை இப்படி போய்கொண்டு இருக்கிற சூழல்ல தான் ஏடிஎஸ் வீட்டு திருமணத்துக்கு விஜயுடன் திரிஷா ஜோடியா வந்து கலந்துக்கிட்டாங்க திரிஷா. அது பெரிய சலசலப்பை ஏற்படுத்திச்சு. பலரும் அவங்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்தாங்க. மேலும் திரிஷா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. காதல் தான் அனைத்தும் என்று அல்ல, ஆனால் காதல் என்று எதுவும் இல்லை என தெரிவித்திருந்தாங்க. திரிஷா காதலில் விழுந்துட்டாங்க, அதனால தான் இப்படி ஒரு போஸ்ட் போட்டு இருக்கிறாங்க என பல நெட்டிசன்கள் தெரிவிச்சுக்கிட்டு வர்றாங்க. திரிஷாவுக்கு திருமணம் நடைபெற இருக்குது, அதனால சினிமாவை விட்டு விலக போறாங்க என்று பல விஷயங்களை சொல்லி இருந்தாங்க. இதற்கு திரிஷா காட்டமாக அதிரடியான போஸ்ட் ஒன்று போட்டு இருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கண்டா, வெளிப்படையாக சொல்லணுமெண்டா நான் சினிமாவை விட்டு விலகிட்டேன் என்றும் ஒரு கோடீஸ்வரர் தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டேன் என்று பொய்யான வதந்திகளை பரப்பி கொண்டு வர்றாங்க என்று வதந்திக்கு பதிலடி கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி என்னென்ன பொய்களை சொல்ல போறீங்க என்று கேட்டு பதிலடி கொடுத்திருந்தாங்க. இதன் மூலமா தான் சினிமாவை விட்டு விலகலை என்றும் அந்த தொழில் அதிபரையும் நான் திருமணம் செய்து கொள்ளலை என்றும் எனக்கு குழந்தைகள் இல்லை என்றும் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம்தான் பேசு பொருளாக இருக்கு.